இன்றைக்கி புதுசாக ஒரு கஸ்டமரு நம்மக்கிட்ட கால் பண்ணி எங்கள் வீட்டு ஆர்ஓவில் பேக் சைடில் இருந்து தண்ணி லீக் ஆகுது, கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தா மெம்பரைன் ஹவுசிங்கோட மூடி பிளாஸ்ட் ஆகி அதிலேருந்து தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறமா ஓப்பன் பண்ணி மெம்பரைனை பார்த்தோம். மெம்பரைனும் வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட சொன்னேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெம்பரைன் ஹவுசிங் மட்டும் இப்போதைக்கு மாற்றுங்க, வேறு எந்த ஃபில்டரையும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நானும் அவங்கக்கிட்ட சொல்லி பார்த்தேன், ஃபுல் ஃபில்ட்ரு சர்வீஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியலை. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்த பிறகு அடுத்த தடவை உங்கள் வீட்டில் மெம்பரைன் சர்வீஸ்னு யாராவது வந்து பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக இன்லைன் ஃபில்டர் 3, மெம்பரைன் ஹவுசிங், எஃப்ஆர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் மெஷின் வந்து ஓடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்லைன் ஃபில்டரில் ஒரு வேளை பிளாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிக ரேட்டு கொடுத்து மெம்பரைன் மாற்றினாலும் பிரயோஜனம் கிடையாது. மெம்பரைன் ஹவுசிங் மாற்றாமல் நீங்கள் புது மெம்பரைன் போட்டாலும் பழைய இன்ஃபெக்ஷனும் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாளில் அது இத்து போய் இந்த மாதிரி மெம்பரைன் ஹவுசிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகி உங்களுக்கு திரும்பியும் செலவு வைக்க தான் செய்யும்.